ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு ஒரு புதிய சிலையோடு நான் வந்திருக்கேன். ஸோ இந்த சிலையில யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கக்கூடிய ஒரு செட்டை தான் நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். 2 விதங்கள் இருக்கு, ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தாயார், விநாயகர், மகாலட்சுமி, இந்த 3 பேரும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு செட்டு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா கீழே அழகா ஒரு பீடம் கொடுத்துருக்காங்க. அதற்கு மேல தாமரை மணியில் அமர்ந்த கோலத்தில் இந்த 3 பேரும் இருக்கக்கூடிய ஒரு திருவுருவ சிலை இருக்கிறது. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா செல்வத்திற்கு அதிபதி மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய காரிய சித்திக்கும் முதல் கடவுளாக விநாயகர் இருப்பாரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஊழ்வினையை தீர்க்கக்கூடிய முக்கியமான தெய்வம் விநாயகர். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கலைகளின் நாயகி அல்லது கல்விக்கு தேவி சரஸ்வதி இருப்பாங்க. இந்த 3 பேரும் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா நமக்கு அங்க எல்லா செல்வங்களும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சோ இந்த சிலையோட இன்னொரு வெர்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தனித்தனி சிலைகள், இந்த 3 உங்களுக்கு ஒரு செட்டா தான் வரும். நீங்க பார்க்கலாம். மகாலட்சுமி, விநாயகர், சரஸ்வதி அழகா பின்பகுதியில ஒரு திருவாட்சி கொடுத்திருக்காங்க. கீழ்பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தாமரை மனையில் அமர்ந்த கோலத்தில் இருக்காங்க. சோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி தனித்தனி சிலைகளும் பிடிக்கும், அல்லது முதல்ல காமிச்சது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செட்டாக இருக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ரெண்டுமே பிரீமியம் குவாலிட்டி. நீங்க அபிஷேகம் பண்ணணும்னு கூட தாராளமா பண்ணலாம். பொதுவாக இது நீங்க வீட்டு பூஜை அறையிலையும் வைக்கலாம், அல்லது உங்களோட வரவேற்பறை ஹால்ல நீங்க அழகா இதை வைத்து மாலைகள் போட்டு ஒரு மங்கள சின்னமாக நீங்க வைக்கலாம். யாருக்காவது ஒரு அர்த்தமுள்ள ஒரு புனிதமான கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க இந்த கிஃப்டும் கொடுக்கலாங்க. ரொம்ப அழகா இருக்கும். யாருக்கெல்லாம் வேணுமோ உடனடியாக நம்மளோட புலனத்திற்கு வாங்க, அல்லது இது எல்லாமே நம்மளோட ஆன்லைன் ஷாப்ல நம்ம லிஸ்டிங் பண்ணியிருக்கோம், நீங்க அதுலயுமே நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.